ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பொட்டுக்கடலையும் நாட்டு சர்க்கரையும் வச்சு ரொம்ப சுலபமாக அதே நேரத்தில் ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோருமே ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. முதல்ல ஒரு பேனில் 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க. அடுப்பை நல்லா குறைச்சி வச்சு ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு இந்த பொட்டுக்கடலையை வறுத்தெடுத்துக்கோங்க. பொட்டுக்கடலையோட நிறம் மாறக்கூடாது, லேசாக வறுபடுற வாசம் வந்தால் போதும், அது வரைக்கும் வறுத்தெடுத்துக்கலாம். பொட்டுக்கடலை லேசாக வறுபட்டதும் வறுத்த பொட்டுக்கடலையை ஒரு தட்டில் போட்டு லேசாக ஆற விடுங்க. ஆறினதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து இந்தளவுக்கு நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான், இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து இன்னொரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நாட்டு சர்க்கரை இல்லைன்னா 1.5 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அடுப்பு நல்லா குறைச்சி வச்சு இந்த சர்க்கரை தண்ணியில் கரையிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சர்க்கரை ஓரளவுக்கு தண்ணியில் கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா இப்போ நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான், இதை எடுத்து தனியாக வச்சுடுங்க. அடுத்து ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் லேசாக உருகி வந்ததும் கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த முந்திரி பருப்பு லேசாக செவந்து வர வரைக்கும் இதை நாம் வறுத்து விட்டுக்கலாம். முந்திரி பருப்பு செவந்து வந்ததும் முந்திரி பருப்பை மட்டும் வெளியே எடுத்துருங்க. அடுத்து அதே நெய்யில் நாம் அரைச்சி வச்ச பொட்டுக்கடலையை சேர்த்துக்கலாம். இப்போ முடிஞ்ச அளவுக்கு அடுப்பை நல்லா குறைச்சி வச்சு இந்த நெய்லேயே லேசாக இந்த பொட்டுக்கடலையை வறுத்துக்கங்க. ரொம்ப நேரம் வறுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2 நிமிஷத்துக்கு நெய்யில் லேசாக கலந்து வர மாதிரி இதை நாம் வறுத்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நல்லா கலந்து வந்துடுச்சு. அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுடுங்க, இல்லைன்னா உங்களுக்கு சட்டுன்னு அடி பிடிச்சிடும். அடுத்து நாம் கரைச்சி வச்ச வெல்லத்தை கொஞ்சமாக சேர்த்து கட்டி இல்லாமல் கரைச்சி விட்டுக்கோங்க. அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், இல்லைன்னா உங்களுக்கு சட்டுன்னு கட்டி தட்டிடும். வெள்ளை தண்ணியை கொஞ்சமாக சேர்த்து கட்டி இல்லாமல் இந்தளவுக்கு கரைச்சி விட்டதுக்கப்புறமா கடைசியாக எல்லா வெள்ளை தண்ணியையும் சேர்த்துக்கலாம். எல்லா தண்ணியும் சேர்த்ததுக்கப்புறமா கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க. கொஞ்ச நேரத்துலேயே வெல்லம், பொட்டுக்கடலை மாவு எல்லாமே இந்தளவுக்கு நல்லா சேர்ந்து வந்துடும். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. எல்லாமே இந்தளவுக்கு சேர்ந்து வந்ததுக்கப்புறமா நாம் இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். கைவிடாமல் அடுப்பை குறைச்சி வச்சு கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துலேயே இது நல்லா திரண்டு ஓரங்களில் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். இந்த அளவுக்கு ஓரங்களில் ஒட்டாமல் வந்த உடனே நாம் இதில் கடைசியாக வறுத்து வச்ச முந்திரி பருப்பும் ஒரு 2 ஸ்பூன் நெய்யும் சேர்த்து ஒரு முறை கலந்து விட்டு நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான், ரொம்ப ஹெல்தியான பொட்டுக்கடலையில் ஒரு சூப்பரான ஸ்வீட். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இதை சுட சின்ன கிண்ணங்களில் போட்டும் நீங்கள் பரிமாறலாம். இல்லைனா நெய் தடவுன தட்டில் கொட்டி கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா சின்ன பீசஸாக நறுக்கியும் நீங்கள் கொடுக்கலாம். வெளியே வச்சுருந்தாலும் ஒரு 2 நாளைக்கு கூட இது கெட்டு போகாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிப்பியை நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.